ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், உங்கள் எல்லாருக்குமே வணக்கம். கங்குவா படத்தோட ஃபெயிலியருக்கு அப்புறமா சூர்யா அவர்களுக்கு பெரிய கம்பேக் கொடுத்த படம் அப்படின்னா அது கருப்பு படம் தான். உலக அளவில் 300 கோடிக்கு மேலே வசூல் பண்ணியிருக்கு இந்த படம். ரசிகர்கள் இந்த படத்தை கொண்டாடி தீர்த்துட்டு இருக்காங்க. என்னப்பா இது ராத்திரி 2 மணிக்கே களை கட்டுது. தலைவர் படம்னா உசுரே கொடுக்குறானுங்க. இந்த படத்தில் நம்ம கண்ணு கெட்டின வரைக்கும் தேடி பார்த்து சில டீகோடிங் ஒர்க்ஸை பண்ணியிருக்கோம். ரொம்பவுமே இன்ட்ரெஸ்டிங்கான விஷயங்கள்லாம் படத்தில் பண்ணி வச்சிருக்காரு ஆர்ஜேபி அவர்கள். சரி வாங்க, என்னென்ன விஷயங்கள் அப்படின்றத வீடியோக்குள்ளே போயிட்டு பார்க்கலாம். நம்ம தமிழ் சினிமாவில் இது வரைக்கும் கருப்பசாமியை மையப்படுத்தி ஒரு படம் வந்திருக்கா அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக கிடையாது. ஒரு பாட்டில் யூஸ் பண்ணியிருப்பாங்க அல்லது ஒரு சீனில் தான் யூஸ் பண்ணியிருப்பாங்க. பட் இந்த கருப்பு படத்தில் தான் கருப்பசாமியை படத்தில் ஸ்டார்டிங்லேருந்து எண்டு வரைக்கும் ஃபுல் ஃப்ளெஜ்டாக யூஸ் பண்ணியிருக்காங்க. அதுவும் ஒரு சாமி படமாக டிவோஷனல் ஃபில்மாக இல்லாமல் கமர்ஷியல் படமும் சேர்த்து ஒரு சமூக கருத்துள்ள படமாகவும் மாற்றி சாமி படத்தோட ஃபீல் வர மாதிரியும் கொடுத்துருக்காங்க. உண்மையிலே இந்த ஐடியா வந்து ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. ஆர்ஜே பாலாஜிக்கு தான் வாழ்த்துக்கள் சொல்லணும் இந்த ஐடியாவுக்காக. சரி, இப்போ படத்துக்குள்ளே போவோம். படத்தோட ஸ்டார்டிங்லேயே கருப்பசாமி உள்ள என்ட்ரி ஆக போகிறாரு. கருப்பசாமி தான் இவங்களுக்கு உதவி பண்ண போகிறாரு அப்படின்றத சின்ன சின்ன விஷயங்கள் மூலமாக ஆர்ஜேபி சொல்லிகிட்டே வந்துட்டு இருந்திருக்காரு. ஃபர்ஸ்ட் அந்த கேரளாவிலேருந்து வர அப்பா பொண்ணு ட்ரெயினில் வரும்போது தூங்கிட்டு இருப்பாரு. அவர் கனவுல கருப்பசாமி வரும். நெக்ஸ்ட் அந்த ஸ்டேஷன்ல இறங்கணும் முடிவு பண்ணதுக்கு அப்புறம் போயிட்டு இருக்கும்போது பேக் மாட்டிக்கும். அந்த பேக் மாட்டதுக்கு பக்கத்து பேக்ல பாத்தீங்கன்னா கருப்பசாமியோட போட்டோ இருக்கும். தென் அதுக்கப்புறம் அந்த திருடங்களை நகை அடிச்சுட்டு போயிட்டு ரிட்டர்ன் கொண்டாந்து கொடுத்துருவாங்க. கொடுக்கும்போது அந்த டேபிள்ல நகையெல்லாம் வச்சிருப்பாங்க. ஸோ அந்த திருடங்க எடுத்து போன பை பாத்தீங்கன்னா மஞ்சள் கலர் பை, அதுல கருப்பசாமி துணை அப்படின்னு எழுதியிருக்கும். அடுத்தது அவங்க நகை வாங்குறது கோர்ட்டுக்கு போனா கோர்ட்டுக்கு முன்னாடி ஒரு கருப்பசாமி கோவில் இருக்கும். அங்க வந்துட்டு அந்த பூசாரி சொல்லுவாரு, கோர்ட்டால தீர்க்க முடியாத பிரச்சனை கூட இந்த காவக்காரன் தீர்த்துருவான் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு லீடு கொடுத்துட்டு போவாரு. மனசார வேண்டிக்கிட்டு மிளகா அரைச்சா அவன் நமக்காக வந்து நீதி கொடுப்பான் அப்படின்னு சொல்லிட்டு போவார். தென் அதுக்கப்புறம் கேஸ் பேபி கண்ணன் கிட்ட போனதுக்கப்புறம் அவர் ரொம்ப அலைய விட்டுட்டே இருப்பார். அந்த அலைச்சலுக்கு அப்புறம் ஒரு நாள் நைட்டு அப்பா பொண்ணு 2 பேத்துக்கு நடுவில் ஒரு கான்வர்சேஷன் நடக்கும். அதெல்லாம் முடிச்சுட்டு அவங்க தூங்கும்போது அவர் அழுவார். அவர் கண்ணில் இருந்து கண்ணீர் விழுகும். அந்த டைமில் அந்த லாட்ஜுக்கு வெளில பார்த்தீங்கன்னா கருப்பசாமி ஃபோட்டோ போட்டு அந்த சீரியல் தட்டி வச்சிருப்பாங்க. அதுக்கு பக்கத்துலேயே அந்த பில்டிங்கில் பார்த்தீங்கன்னா நகைக்கடை விளம்பரத்தோட பேனர் வச்சிருப்பாங்க. ஸோ இந்த நகையை மீட்டு கொடுக்க கருப்பசாமி வரப்போறாரு அப்படின்றத இந்த ஃப்ரேமில் சொல்லியிருப்பாங்க. ஃபைனலாக இந்த கேஸை நான் நடத்த முடியாது, நீ எப்படி நகை வாங்குற பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு பேபி கண்ணன் அந்த மாதிரி சொன்னோன்னா ரொம்ப விரக்தியில் போயிட்டு அந்த பூசாரி சொன்ன மாதிரி கருப்பசாமிக்கு மிளகா அரைச்சு அவர் மூஞ்சில பூசுவார். ஸோ அதுக்கப்புறம் கருப்பசாமி வருவார். வக்கீலா அந்த கோர்ட்டுக்கு போயிட்டு அவங்களோட நகையை கடைசியாக அந்த கருப்பசாமி தான் மீட்டும் கொடுப்பாரு. இதே மாதிரி கருப்பசாமி வரப்போறாரு அப்படின்றத சொல்ற விதமா த்ரிஷா அவங்களோட கனவுலையும் போவார். அவங்க டக்குன்னு முழிச்சு பார்க்கும்போது அவங்களோட டேபிளில் ஒரு கருப்பசாமியோட ஸ்டாச்சு இருக்கும். அதே மாதிரி எண்ணில் சிங்கம் சூர்யா வரும்போது அவரோட கையில் கருப்பசாமியோட டாலர் இருக்கும். ஸோ அந்த மாதிரி படத்தில் கருப்பசாமி என்ட்ரி ஆக போறாரு அப்படின்றத சொல்றதுக்கு முன்னாடி ஒரு ஸ்டாச்சுவையோ ஒரு ஃபோட்டோவையோ ஒரு டாலரையோ காமிச்சிருக்காங்க. அடுத்ததாக அத்துத்தலர் சாங்கில் இந்த 2 பேரையும் லாயர்ஸ் அண்ட் ஜட்ஜஸ் இந்த கோர்ட் எல்லாம் சேர்ந்து எவ்வளோ ஸ்ட்ரெஸ்ஃபுல்லாக அவங்கள ஹேண்டில் பண்ணுது அப்படின்றத அந்த ஒரு சாங்கில் சூப்பராக காமிச்சிருப்பாங்க. என்னன்னா எடுத்தோடனே இவங்க பேக்லாம் தூக்கிட்டு ஆட்டோவில் வந்து இறங்குவாங்க. ஆக்சுவலாக இவங்க ஃபஸ்ட்டு சென்னைக்கு வரும்போது எங்கே போகணும்னு கேட்கும்போது ஏகே லாட்ஜ் அப்படின்னு சொல்லிட்டு தான் ஒரு ஆட்டோவில் ஏறுவாங்க. சோலமேட்டில் எங்கே போகணும்? ஏகே லாட்ஜுக்கு போகணும். 800 ஆகும். தென் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கோர்ட்டு பக்கத்தில் இருக்க ஒரு லாட்ஜில் வந்து ஸ்டே பண்ணியிருப்பாங்க. ஸோ இவங்க இருக்க இடத்துக்கும் கோர்ட்டுக்கும் இத்தனை மாசமா தன்னால் அலைய முடியல, கோர்ட்டு பக்கத்துலேயே ஒரு ரூம் எடுத்து தங்கிடலாம் அப்படின்றத அந்த சீனில் வச்சிருப்பாங்க. சென்னைக்கு வந்தால் நகை நிறைய ரேட்டுக்கு விற்று அந்த காசை வச்சு ஆப்ரேஷன் பண்ணலான்ட்டு தான் வருவாங்க. ஆக்சுவலாக ஃபர்ஸ்ட் சீன்லேயே பார்த்தீங்கன்னா நகையோட ரேட் இன்னைக்கு என்ன அப்படின்னு எந்திரிச்ச உடனே அவர் கேட்பார் ட்ரெயினில். தென் அந்த சாங்கில் பார்த்தீங்கன்னா பினு அவங்களோட மெடிசன்ஸை எடுத்துகிட்டு இருப்பாங்க. அவங்க ரூமில் இருக்க டிவியில் பார்த்தீங்கன்னா தங்கத்தின் விலை பற்றிய செய்தி ஓடிட்டு இருக்கும். தங்கம் விலை கிராமிற்கு 240 உயர்வு அப்படின்ற மாதிரி போட்டிருப்பாங்க. இந்த சீனில் சிம்பாலிக்காக என்ன சொல்லியிருக்காங்கன்னா இவங்களோட ஹெல்த் வந்து ஸ்பாயில் ஆகி பேக்கில் போயிட்டே இருக்குது லோவா, பட் தங்கத்தோட விலை ஏறிக்கிட்டே இருக்கு. இதை எப்படி ஹேண்டில் பண்ணி சமாளித்து அந்த பொண்ணை காப்பாற்ற போகிறாங்க அப்படின்றத அந்த சாங்கில் இருக்க அந்த ஸ்ட்ரெஸ்ஸோடு சேர்ந்து ஒரு இம்பாக்ட்ஃபுல்லான சீனாக வச்சுருப்பாங்க. அதே மாதிரி ஸ்டார்டிங்கில் இந்த கோர்ட் ஹியரிங்க்கு வரும்போது இவங்க உட்காந்துட்டு இருப்பாங்க, ஒரு பாட்டி நின்றுட்டு இருப்பாங்க. அவங்கள பார்த்தோன்னா பாட்டியை உட்கார சொல்லிட்டு இவங்க நின்றுக்குவாங்க. அடுத்தடுத்த ஹியரிங் வரும்போதும் அதே மாதிரி பண்ணுவாங்க, கூப்பிட்டு பக்கத்தில் உட்கார வச்சுக்குவாங்க. தென் இது மாதிரி ரொம்ப போய் பல மாதங்கள் ஆனதுக்கப்புறம் வெறுத்து போய் அவங்க உட்காந்துருக்கும் போது அவ்வளோ மன உளைச்சல் மன கஷ்டத்தில் அந்த பாட்டி வந்து மறுபடியும் பார்ப்பாங்க அவங்களோட ஃபேஸை, எந்திரிப்பா நம்ம உட்காரலாம் அப்படின்னு சொல்லிட்டு. பட் அவங்க எந்திரிக்கவே மாட்டாங்க. ஸோ இதுல இருந்து என்ன சொல்லியிருக்காருன்னா என்னைக்குமே ஒரு மனுஷனுக்கு ஒரு ஸ்ட்ரெஸ் இல்லாமல் இந்த உலகத்து மேலே ஒரு நம்பிக்கை இருக்குது அப்படின்னா, இந்த உலகம் வந்து அவங்களுக்கு ஒரு அன்பை கொடுக்குது அப்படின்னா அவங்க எல்லாருக்கிட்டே அன்பாக இருப்பாங்க. பட் இந்த உலகம் வந்து நல்லா இருக்க மனுஷனையும் ஸ்ட்ரெஸ்ஃபுல்லாக ஒரு விஷயத்தில் தள்ளி அவனை மன உளைச்சலாக்கி அவனுக்கு கஷ்டத்தை கொடுத்து மனிதாபம் உள்ள ஒரு மனசாக இருந்தால் கூட அவன் வெறுத்து போய் மனிதர்களை வெறுக்கிற நிலைமைக்கு போயிடுவான் அப்படின்றத இந்த ஒரு சீன் மூலமாக சொல்லியிருப்பாங்க. அந்த சாங்லேயே அவங்களோட ஹெல்த் ரொம்ப பேக்கில் போயிட்டு வாமிட்லாம் எடுத்து ரொம்ப முடியாமல் போயிடுவாங்க. அதுக்கப்புறம் இவங்க போய் ஸ்கேன் பண்ணிவிட்டு ஹாஸ்பிட்டல்லாம் செக் பண்ணிவிட்டு மறுபடியும் மெட்ரோ ட்ரெயினில் வரும்போது அவங்க படுத்து கிடப்பாங்க. அப்போ பேக்கில் பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்டிக்கர் ஒட்டியிருக்கும், கட்டாயம் உதவி தேவைப்படுபவர்களுக்கு உதவுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு.
அடுத்ததா தியேட்டர்ல படத்த பார்த்துட்டு வந்ததுக்கு அப்புறமாவே எல்லாருமே அந்த இந்திரன் சொல்ற அந்த ஒரு டயலாக்காக அவ்ளோ ஃபீல் பண்ணாங்க. என்ன டயலாக் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, "எனக்கு கூகுள் பே பண்ண தெரியாது சாரே" அப்படின்னு சொல்லிட்டு. எனக்கு கூகுள் பே பண்ண தெரியாது சார். கூகுள் பே பண்ண தெரியாது. அந்த டயலாகோட இம்பாக்ட் ரொம்ப பவர்ஃபுல்லா இருந்துச்சு. ரொம்ப எஃபெக்ட்ஃபுல்லா இருந்துச்சு. எல்லாரோட மனசுலயுமே அவ்வளோ ஆழமா பதிஞ்சு ரொம்ப வருத்தப்பட வச்சுச்சு. அதுக்கான ரீசன் அவர் ஆரம்பத்துல இருந்தே அந்த சீன ரைட் பண்ண விதம் தான். அந்த சீன எங்க ஆரம்பிச்சு எங்க முடிச்சிருக்காரு அப்படின்றத வரிசையா சொல்றேன் பாருங்க. ஃபர்ஸ்ட் பேபி கண்ணன் அவங்களோட கேஸ அக்செப்ட் பண்ணதுக்கு அப்புறமா ஹோட்டல்ல உட்காந்து சாப்பிடும்போது அந்த லேடி கேட்பாங்க, "பினு ஃபீஸ்லாம் போட்டியாமா?" அப்படின்னு கேட்பாங்க. அவங்க அப்பதான் ஜிபேல இருந்து 10,000 பே பண்ணி விடுவாங்க. தென் அவங்க சாப்பிட்ட பிரியாணி, கோலா உருண்டை இதுக்குமே அவங்க தான் பே பண்ணுவாங்க. அதுக்கப்புறம் அந்த அத்துத்தலர் சாங்லையுமே இந்த லாயர்ஸ்லாம் சாப்பிடுற டீ, காஃபி, இளநீர் இது எல்லாத்துக்குமே அவங்க ஒவ்வொரு டைமும் QR கோட் ஸ்கேன் பண்ற மாதிரி ஃபோன்ல காமிச்சிருப்பாங்க. அதே சாங்லயே அந்த லாயர் கேங்லாம் சேர்ந்துக்கிட்டு ஜிபே, பிரியாணி அப்படின்னு கத்தி கும்பலா கேட்குற மாதிரி ஒரு சீன் வச்சிருப்பாங்க. தென் அதுக்கப்புறம் அவங்க செலவு பண்ண பில்லெல்லாம் பெட்ல விரிச்சு வச்சுக்கிட்டு உட்காந்து பேசிட்டு இருக்கும்போது, "அவங்க நம்மள சீட் பண்றாங்கப்பா. அவங்களுக்கு தேவை ஜிபே மட்டும் தான். நம்ம நகை கிடைக்காது, வாங்கி தர மாட்டாங்க" அப்படின்னு சொல்லிட்டு இருப்பாங்க பினு. നമ്മളെ ചീറ്റ് ചെയ്യാ അവർക്ക് വേണ്ട ജീപ്പേ മാത്രം தென் அதுக்கப்புறமா கோர்ட்ல நகையை மட்டும் காமிச்சிட்டு நகையை கொடுக்காம ஜட்ஜி எந்திட்டு போனதுக்கப்புறம் கடுப்புல ஆர்ஜே பாலாஜி கிட்ட, "நீ 1000 கேஸ் நீ எடுத்து நடத்தினாலும் ஒரு கேஸ் கூட முடிக்க மாட்டா சாரே. ஜிபே ஜிபேன்னு சொல்லி பிரியாணியை சாப்பிட்டுக்கிட்டே இருக்க" அப்படின்னு சொல்லுவாரு. நீ 1000ல் ஒரு கேஸ் கூட முடிக்க மாட்டா சாரே. ஜிபே ஜிபே இந்த பிரியாணி சாப்பிட்டு நடக்கே உள்ளு. தென் அதுக்கப்புறமா இவங்களோட கேஸ்க்குள்ள சூர்யா, த்ரிஷாலாம் வந்ததுக்கப்புறம் ஒரு சீனில் பேசிகிட்டு இருப்பாங்க. த்ரிஷா சொல்லுவாங்க, "நம்ம கோர்ட்டு பக்கத்தில் இருக்க பிரியாணி கடையில் பிரியாணி சூப்பராக இருக்கும்" அப்படின்னு சொல்லுவாங்க. அதுக்கு பினு, "எனக்கு தெரியும்க்கா, நாங்கள் 2 லட்ச ரூபாய்க்கு பிரியாணி வாங்கியிருக்கோம், ஆனால் ஒரு தடவை கூட சாப்பிட்டதில்லை" அப்படின்னு சொல்லுவாங்க. நிறைய வாட்டி போயிருக்கு லாஸ்ட் 4 மாசத்துல 2 லட்சத்துக்கு பிரியாணி வாங்கியிருக்கு ஸோ இந்த மாதிரி ஆரம்பத்துலேருந்து உங்கள் நகையை மீட்டு தர போகிறோம், கேஸை முடிக்க போகிறோம் அப்படின்னு ஒவ்வொன்று பொய்யா சொல்லி ஜிபே ஜிபேன்னு சொல்லி எல்லா காசையும் பிடுங்கிட்டு அந்த கேஸையும் முடிக்காமல் அம்போன்னு விட்டுட்டாங்க. அப்படி இருக்கும்போது தன்னோட கேஸை முடிச்சு நகையை மீட்டு நம்ம கையில் கொடுத்துட்டாரு ஒரு லாயரு. ஆனால் என்னோட பொண்ணு இறந்து போச்சு, நகை கிடச்சிருச்சு, பொண்ணு இறந்துருச்சு. இவர் சூர்யா சார்ட்ட போயிட்டு நகையை கொஞ்சம் கொடுத்துட்டு, "எனக்கு கூகுள் பே பண்ண தெரியாது சாரே" அப்படின்னு சொல்லிட்டு வருவார். ஆக்சுவலாக அவர் கொடுத்ததுக்கு காரணமே, நகையை மீட்டு தரோன்னு பொய்யா சொல்லி பிடுங்கி தின்னவங்களுக்குலாம் காசை கொடுத்துட்டோம், இவர் உண்மையிலேயே நமக்கு வாங்கி கொடுத்துருக்காரு, அவருக்கான ஒரு லாயர் ஃபீஸை கொடுக்கணும் அப்படின்றதுக்காக தான் அந்த நகையெல்லாம் கொடுத்துட்டு கூகுள் பே பண்ண தெரியாது சாரே அப்படின்னு சொல்லிட்டு வருவார். உண்மையிலேயே இந்த சீனை ரொம்ப அழகா தெளிவா எடுத்திருக்காரு ஆர்ஜேபி. எனக்கு கூகுள் பே பண்ண தெரியாது சார். கூகுள் பே ஆர்ஜே பாலாஜியோட இன்ட்ரோ கேஸாக காமிக்கிறதே மன்சூர் அலிகானோட பிஸ்கட் ஃபேக்ட்ரி கேஸ் தான். அதில் அவங்களோட ஃபேக்ட்ரியோட நேம் பார்த்தீங்கன்னா கோல்டு டஸ்ட்னு வச்சுருப்பாங்க. தென் அந்த 4 பேரோட பேர் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா கோல்டு, ஸ்டீவ், ஸ்டோன், ஆஸ்டின் அப்படின்னு வச்சுருப்பாங்க. கேட்டால் நாங்கள் எல்லாம் WWயோட ஃபேன் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸ்டோன், கோல்ட், ஸ்டீவ், ஆஸ்டின். நாங்க WWயோட பிக் ஃபேன்ஸ். அது உண்மைதான். எப்படி சொல்லியிருப்பாருன்னு பார்த்தீங்கன்னா, ஸ்டீவ் ஆஸ்டின் அப்படின்ற ஒரு ரெஸ்லர் இருந்தார், அமெரிக்காவை சேர்ந்தவர். அவருக்கு ரிங்கில் என்ன நேம் கூப்பிடுவாங்கன்னு பார்த்தீங்கன்னா ஸ்டோன் கோல்டு ஸ்டீவ் ஆஸ்டின் அப்படின்னு கூப்பிடுவாங்க. ஆக்சுவலாக இது 4மே ஒரே ஒருத்தரோட பேர் தான். இந்த 4 பேரையும் பிரித்து அந்த 4 பேருக்கும் ஒவ்வொரு பேராக வச்சிருந்திருப்பாங்க. தென் அவங்களோட ஃபேக்ட்ரி நேம் பார்த்தீங்கன்னா கோல்டு டஸ்ட்னு இருக்கும். 90ஸ்ல கோல்டஸ்ட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ரெஸ்லரும் இருந்தார். அந்த ரெஸ்லரோட நேம் தான் இவங்களோட ஃபேக்ட்ரிக்கும் கூட வச்சிருப்பாங்க. ஸோ இவங்க WWEயோட வெறித்தனமான ஃபேன் அப்படின்றது கன்ஃபார்ம் ஆகும். தென் அடுத்ததாக படத்தில் இருக்க சிச்சுவேஷனுக்கு ஏற்ற மாதிரி ஒரு போர்ட்லேயோ ஒரு செவத்துலையோ இல்லை ஒரு பேனர்லையோ சில வேர்டிங்ஸ்லாம் எழுதி வச்சுருப்பாங்க. அது கரெக்டாக கனெக்டும் ஆகும். ஃபர்ஸ்ட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த ஃபேக்ட்ரியில் ஃபைட் நடந்துட்டு இருக்கும்போது அந்த ஃபேக்ட்ரியோட நேம் பார்த்தீங்கன்னா கோல்டு டஸ்ட், G&D அப்படின்னு எழுதி வச்சுருப்பாங்க. அதுக்கு நடுவில் டாக்டர் ஸ்ட்ரேஞ்ச் மாதிரி கருப்பசாமி வருவார். ஸோ அந்த இடத்துல ஓ மாதிரி அதை காமிப்பாங்க. ஸோ GOD காட் அப்படின்றது வரும். அடுத்ததாக ட்ரிஷா அண்ட் பினு இவங்க 2 பேர் பேசிகிட்டு இருக்கும்போது த்ரிஷா சொல்லுவாங்க, "நீ கோர்ட்டில் கேஸ்லாம் ஜெயிச்சு நகையை மீட்டு உன்னோட ட்ரீட்மெண்ட்லாம் முடிச்சதுக்கப்புறம் நம்ம கோர்ட் பக்கத்தில் இருக்க பிரியாணி கல்லில் போயிட்டு எல்லாரும் சேர்ந்து பிரியாணி சாப்பிட்றோம்" அப்படின்னு சொல்லுவாங்க. அதுக்கு பினு, "நகை கிடைக்கும் அப்படின்ற ஹோப்பே எனக்கு இல்லை" அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த டைமில் அந்த பில்டிங் பக்கத்து பில்டிங் பார்த்தீங்கன்னா ஹோப் லாட்ஜ் அப்படின்னு சொல்லிட்டு போர்டு போட்டிருக்கோம். அந்த ஹோப்பில் இருக்க ஓ லைட் மட்டும் ப்ராப்ளம் ஆகிற மாதிரி காமிப்பாங்க. ஸோ ஹோப்பே இல்லை அப்படின்றத சிம்பாலிக்காக அந்த லெட்டரில் சொல்லியிருப்பாங்க. தென் அதுக்கப்புறமா ஒரு ஃபைட் சீனில் ரொம்ப உக்கிரமாகி காரோட டாப்பில் வச்சு ஒருத்தரை ஓங்கி ஒரு அடி அடிப்பார். காரோட சக்கரம்லாம் தெரிச்சிட்டு போகும். அந்த டைமில் பேக்கில் பார்த்தீங்கன்னா நாக் அவுட் பார் அப்படின்ற ஒரு போர்டு போட்டிருப்பாங்க. ஸோ இவங்களை அடிச்சு நாக் அவுட் பண்ணிட்டு இருக்காரு அப்படின்றத ஒரு பாரோட நேம் வச்சிருக்க மாதிரி சொல்லி காமிச்சிருப்பாங்க. தென் செகண்ட் ஹாஃப்ல அந்த எல்லைக்கு வெளில போனால் பவர் இருக்காது, எல்லைக்கு உள்ளாந்தா பவர் இருக்கும் அப்படின்றத நிரூபிக்கிறதுக்காக ஸோ கருப்பனோட எல்லைக்கு உள்ளேயும் வெளியேயும் போயிட்டு வந்துட்டே இருப்பாங்க. ஸோ அந்த டைமில் பேக்கில் பார்த்தீங்கன்னா பார்டர் பரோட்டா ரெஸ்டாரண்ட் அண்ட் தாபா அப்படின்னு போட்டிருப்பாங்க. ஆக்சுவலாக அந்த எல்லையை குறிப்பிடுறதுக்காக அந்த நேம் போர்டு அங்கே பின்னாடி வச்சிருப்பாங்க. அதே மாதிரி இன் அண்ட் அவுட் கஃபே அப்படின்ற ஒரு கஃபேயோட நேம் போர்டு இருக்க மாதிரியும் காமிச்சிருப்பாங்க. அதாவது எல்லைக்கு உள்ளே வர்றது வெளியே போகிறது அப்படின்றத குறிப்பிடுறதுக்காக. இந்த மாதிரி வேர்டிங்ஸ்லாம் அங்கங்கே யூஸ் பண்ணியிருப்பாங்க. இந்த எல்லா வேர்டிங்ஸுமே ரெட் கலரில் இருக்கும். பிகாஸ் கருப்பசாமிக்கு வரமிளகா பிடிக்கும்ல, அந்த ஒரு ரீசனுக்காக ரெட் கலரில் வச்சுருக்காங்க.
அடுத்ததா பேபி கண்ணன் ஹோட்டல்ல சாப்பிட்டுட்டு இருக்கும்போது இன்னொரு சொட்ட வக்கீல் வந்துட்டு உங்களோட கேஸ் தான் எங்களுக்கு பாலா படம் அப்படின்னு போவாரு. பக்கத்துல ஒருத்தர் எந்த பாலா படம் சார் அப்படிம்பாரு. அது பாலா படம் இல்லையா பால படம் அப்படின்னு சொல்லிட்டு போவாரு. ஆக்சுவலா பாலா படம் அப்படின்னா என்ன? உங்க பிஸ்கட் ஃபேக்டரி கேஸ் இன்னைய வரைக்கும் எங்க ஜூனியருக்கு அதான் பாலா படம். ஹேட்ஸ் ஆஃப் சார். குழந்தைங்களா இருக்கவங்க முதல்ல படிக்கிற ஒரு பாடம் தான் பாலப்பாடம் அப்படின்னு சொல்லுவாங்க. அவங்க எதை படிச்சாலும் சரி ஃபர்ஸ்ட் டைமா படிக்கிறாங்கன்னா அது பேர் பாலப்பாடம். பேபி கண்ணனோட கேஸ் அடிப்படையா வச்சு நிறைய கத்துக்கிட்டாங்க எங்களோட ஸ்டூடெண்ட்ஸ் அப்படின்றத அவர் அந்த டைலாக்ல சொல்லிட்டு போவாரு. பாலபாடம் அப்படின்றதுக்கு இதுதான் மீனிங். அடுத்ததா இந்த கோல்டு கேஸுக்காக ஃபர்ஸ்ட் டைமா சூர்யா சார் அப்பியர் ஆகும்போது மித்த 3 பேர் கூட வந்து நிற்பாங்க. இது என்னோட கேஸ் அப்படின்னு சொல்லிட்டு தென் அதெல்லாம் முடிச்சதுக்கப்புறம் அவங்களோட சேம்பர்ல போயிட்டு அதெல்லாம் கிழிச்சு போட்டுருங்க நான் பாத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லுவாரு. பட் அவங்க கேட்க மாட்டாங்க. அந்த டைம்ல டேபிள் ஒரு தட்டுவாரு. செஸ் போர்ட்ஸ்ல காயின்ஸ்லாம் பறக்கும். அந்த டைம்ல அதுல குதிரையை மட்டும் ஜூம் பண்ணி காமிப்பாங்க. அதுக்கான ரீசன் கருப்பசாமியோட வாகனம் குதிரை தான். அடுத்து சூர்யா சார் கோர்ட்டில் வாதாடி முடிச்சதுக்கப்புறம் லார்ட்ஷிப் மைலாட் அப்படின்ற எந்த ஒரு வார்த்தையுமே சொல்லாமல் வெறுமனை அதை பண்ணி கொடுத்துருங்க எங்களால் ரிலீஸ் பண்ணுங்க வாங்கி கொடுத்துருங்க அப்படின்ற மாதிரி பேசிகிட்டு இருப்பாரு. அதுக்கு அவர் கடுப்பாயிட்டு என்னையெல்லாம் இப்படி அட்ரஸ் பண்ணணும் இப்படி கோர்ட்டுக்கு மரியாதை கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஜட்ஜி வந்து சாரி கேட்க சொல்லுவார். அப்போ சூர்யா சார் ரொம்ப யோசிச்சு கொஞ்சம் ஹெவியாக லென்த்தாக இழுத்து அதுக்கப்புறம் அந்த டைலாக் சொல்லிடுற மாதிரி வச்சிருப்பாங்க. ஆக்சுவலாக ஏன் அப்படி வச்சிருக்காங்கன்னா மனிதர்கள் தான் கடவுள்னு சொல்லுவாங்க. பட் கடவுள் முதல் முறையாக ஒரு மனிதனை காட் லார்ட்ஷிப் அப்படின்னு சொல்ல போறாருன்றதுக்காக தான் அந்த ஒரு சீனை கொஞ்சம் இன்டென்ஸாக காமிச்சிருப்பாங்க. அண்ட் கிளைமேக்ஸ்ல இந்த ஒரு டைலாக்கை த்ரிஷா அவங்களுமே மேடையில் பேசும்போது கன்ஃபார்ம் பண்ணுவாங்க. உயிரை காப்பாத்துற டாக்டரை கூட கடவுள் மாதிரி தான் சொல்லுவாங்க. ஆனா கோர்ட்டுக்குள்ள வரும்போதே மை லார்ட்னு நம்மள கடவுளா வணங்கிட்டு வராங்க. ஸோ எங்களோட எக்ஸ்பிளனேஷனுக்கும் சூர்யா அவர்கள் அந்த டைம்ல பொறுமையாக யோசிச்சதுக்கும் கரெக்டான ஒரு கனெக்ஷன் இருக்கும். அடுத்ததா சூர்யா சார் படத்துல இருந்து சில ரெஃபரன்ஸ் வச்சிருந்தாங்க. என்னென்ன படங்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் வந்து ஆயுத எழுத்து படத்துல உள்ள ஒரு டைலாக்கும் அந்த படத்துல உள்ள சாங் வச்சிருந்தாங்க. செகண்ட் பார்த்தீங்கன்னா என்ஜிகே படத்தில் வர்ற கேரக்டர் கிளைமேக்ஸில் பொலிட்டீஷியனாக வர்ற மாதிரி காமிச்சிருப்பாங்க. அண்ட் தேர்டு பார்த்தீங்கன்னா சிங்கம் சூர்யா அவர்கள் சிங்கம் படத்தோட ரெஃபரன்ஸ் வச்சிருப்பாங்க. கொஞ்ச நாள் இல்ல பயம் விட்டு போச்சு. அண்ட் ஃபோர்த் ஒன் பார்த்தீங்கன்னா ஜெய்பீம் படத்தோட சாங் ரெஃபரன்ஸாக வச்சிருப்பாங்க. அண்ட் ஃபிஃப்த்து பார்த்தீங்கன்னா கஜினி. இது வந்து டீசர் ட்ரெய்லரில் தான் பார்த்தோம். பட் படத்தில் அதை காணோம் சீனை வைக்கல. அண்ட் மெயினாக இந்த படத்தில் சூர்யா சாரோட பேர் வந்து சரவணன் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. இது அவருடைய ரியல் நேம் சரவணன். சினிமாவுக்காக தான் சூர்யா அப்படின்ற ஒரு நேமை மாற்றி வச்சிருப்பாரு. என் பேரு சரவணன். ஸோ அவ்வளோதான். இந்த வீடியோவில் நான் சொன்ன விஷயங்கள்லாம் உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் நம்ம வீடியோவை ஷேர் பண்ணி லைக் பண்ணி கமெண்ட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் ஒரு நல்ல வீடியோவில் வந்து உங்களை சந்திக்கிறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ்.